விர்ச்சுவல் ரியாலிட்டி விளையாட்டில் 16 வயது சிறுமி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வினோத சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இங்கிலாந்தில் நடந்த முதல் மெய்நிகர் பாலியல் குற்றமாக இது கருதப்படும் நிலையில் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இது பற்றி மனநல மருத்துவருடன் நான் நடத்திய கலந்துரையாடலின் விவரங்கள் இவை. சமீப ஆண்டுகளாக இணையதளங்களில் விர்ச்சுவல் ரியாலிட்டி எனப்படும் மெய்நிகர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விளையாடும் பல ஆன்லைன் விளையாட்டுகள் பிரபலமடைந்து வருகின்றன. பேஸ்புக்கின் தாய் நிறுவனமான மெட்டா இந்த மெய்நிகர் தொழில்நுட்பத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும் வகையில் மெட்டாவர்ஸ் என்ற செயற்கை உலகத்தையே உருவாக்கியுள்ளது. விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட்டுகளை கண்களில் மாட்டிக்கொள்வதன் மூலம் நாம் நமது அவதாரை உருவாக்கி செயற்கை உலகத்தில் உலாவவும் அங்குள்ள மற்றவர்களுடன் பழகவும் முடியும். இந்த நிலையில் இங்கிலாந்தைச் சேர்ந்த 16 வயது சிறுமி VR ஹெட்செட் அணிந்து ஹரிசான் வேர்ல்ட்ஸ் என்ற விளையாட்டை விளையாடியுள்ளார். அப்போது அந்த விர்ச்சுவல் உலகத்தில் அடையாளம் தெரியாத ஆண் அவதார்கள் சிலர் 16 வயது சிறுமியின் பிம்பத்தை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர். சிறுமி மீது உடல் ரீதியாக நேரடியான பாலியல் தாக்குதல் நடக்கவில்லை என்றாலும் மெய்நிகர் உலகில் நடைபெற்ற இந்த சம்பவத்தால் அந்த சிறுமி நிஜ பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளானவர் போல உணர்வு பூர்வமாகவும் உளவியல் ரீதியாகவும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். சென்னையைச் சேர்ந்த மனநல மருத்துவர் டாக்டர் கார்த்திகேயனிடம் பேசினோம். உடல் ரீதியா பாலியல் வன்கொடுமை நடக்கலனாலும் விர்ச்சுவலா நடந்த இந்த சம்பவம் அந்த சிறுமிக்கு எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும்? ரியாலிட்டியில நடக்கிறதோ இல்ல விர்ச்சுவலா நடக்கிறதோ அது செக்ஷுவல் அபியூஸ் தான். ஸோ அந்த அபியூஸ் நடக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சமயத்துல டிப்ரெசிவ் சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஆங்ஸைட்டி சிம்டம்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, PTSD அதாவது என்ன சொன்னா போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர். இது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மூமெண்ட்டை திரும்ப திரும்ப ரீலீவ் பண்ற மாதிரி, அதே மூமெண்ட் திரும்ப திரும்ப நடக்கிற மாதிரியே தெரியும். அதனாலேயே ஒரு அதை ரீலீவ் பண்ணும்போது அந்த ஆங்ஸைட்டி டிப்ரெஷன் சிம்டம்ஸ் எல்லாம் அந்த டைம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது இந்த சமயம் மட்டும் இல்லாம இந்த செக்ஷுவல் அபியூஸ் நடக்கிறது இப்ப நம்ம இதை ட்ரீட் பண்ணிட்டாலுமே சரி, ஒரு செக்ஷுவல் அபியூஸ் ஃபியூச்சர்ல கூட அது ரொம்ப பாதிக்கும். அதாவது பின்னாடி ஒரு ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு சமாளிக்கக்கூடிய தன்மை கம்மியாயிடும். சீக்கிரமா அவங்க டிப்ரெஷன் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிடும், ஆங்ஸைட்டி சிம்டம்ஸும் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாயிடும், அவங்க ஃபியூச்சர் ஃபுல்லா பாதிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். மொபைல் போன்கள், சோசியல் மீடியாக்கள் போல மெட்டாவர்ஸ் மாதிரியான விர்ச்சுவல் உலகம் இனிவரும் தலைமுறையை பெரிய அளவு ஆக்கிரமிக்கும்னு நம்பப்படுது. இதுல இருந்து தப்பிக்க என்ன வழி? 16 வயசு பொண்ணுன்னும் போது அவங்களுக்கு நல்லது கெட்டது எவ்வளவு தூரத்துக்கு தெரியும்ன்றது நம்ம அது ஒரு புரியாத ஒரு புதிர் தான். ஏன்னா அவங்க ஒரு எக்ஸ்ப்ளோரேட்டிவ் வேர்ல்ட்ல இருப்பாங்க. இனிமேல் என்ன, அதாவது எது நல்லது கெட்டதுன்றது அவங்களுக்கு கிளியரா தெரியாத ஒரு வயசு அது. செக்ஷுவல் அபியூஸ் விர்ச்சுவலா நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு அனானிமஸ், யார் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலான்ற அந்த ஒரு தைரியத்துல வந்துருவாங்க. ஸோ நம்ம தான் நம்மளை பாதுகாத்துக்க வேண்டியது அவசியம் அதிகமா இருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, குழந்தைகளுக்கு ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு அது நல்லதா கெட்டதான்றதை பார்த்து அதுக்கப்புறம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் குழந்தைங்க அதை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்குதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றது ரொம்ப கரெக்டா இருக்கும். அப்பதான் இதை அவங்களுக்கு பாதுகாக்க முடியும். இதையடுத்து அச்சிறுமியின் குடும்பத்தினர் இங்கிலாந்து காவல்துறையிடம் இது குறித்து புகார் அளித்துள்ளனர். இங்கிலாந்தில் நடந்த முதல் மெய்நிகர் பாலியல் குற்றமாக கூறப்படும் இந்த வழக்கை போலீசார் விசாரித்து வருகின்றனர். மறுபுறம் இந்த சம்பவம் குறித்து விளக்கமளித்துள்ள மெட்டா நிறுவனம், முன்பின் தெரியாதவர்களிடமிருந்து பாதுகாத்துக் கொள்ள பர்சனல் பவுண்டரி எனும் பிரைவசி வசதி உள்ளதாகவும் தங்கள் தளங்களில் இதுபோன்ற குற்றங்கள் நிகழ வாய்ப்பில்லை என்றும் மறுப்பு தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.